விஜய் கட்சி தொண்டர்களுக்கு வந்த திடீர் சிக்கல். சீமான், விஜயலட்சுமி உள்ளிட்ட பல வழக்குகளுக்கு முக்கிய வழக்கறிஞராக இருந்து வாதாடினவங்க தான் வழக்கறிஞர் வீரலட்சுமி. இவங்க லேட்டஸ்டா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட ரசிகர்கள் எல்லாரும் முட்டாள்கள், அவங்களுக்கு யார் தண்டனை கொடுக்கறது, அவங்க மேல யார் நடவடிக்கை எடுக்க போறாங்க, அவங்களுக்கு தமிழக மக்கள் தான் தண்டனை கொடுக்கணும், அந்த வகையில் அவங்களுக்கு யாரும் தமிழ்நாட்டில் பெண் கொடுக்காதீங்க, அவங்கள எந்த பெண்ணும் காதலிக்காதீங்க, விஜய் ரசிகர்களுக்கு யாருமே மாப்பிள்ளை கொடுக்காதீங்கன்னு பேசியிருக்காங்க. மேலும் ஒன்றிய பாஜக அரசு அனுப்பின குழு உறுப்பினர்கள் பேசுறது தமிழக மக்களுக்கு புரியல, தமிழக மக்கள் பேசுவது அந்த குழுவுக்கு புரியல, இது எப்படிப்பட்ட நீதி விசாரணை என கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. விஜயோட மாநாடு மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறவங்கள பெரும்பாலும் 18 வயசுக்கு கீழே இருக்கிற புள்ளிங்கோ பசங்களாக தான் இருக்காங்க. மதுரை மாநாடு குறித்த வீடியோக்கள் வெளியான போது இது அம்பலம் ஆச்சு. ஓட்டு போடும் வயசு கூட இல்லாத இவங்க செய்யற அழிச்சாட்டியத்துக்கு விஜயோட ராம்பேக் வீடியோ தான் சாட்சி. அரசு விதித்த கட்டுப்பாடுகள், போலீஸ் பாதுகாப்புன்னு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் தனி மனித சுய ஒழுக்கம் முக்கியமானது. கூட்டத்துக்கு குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் வராதிங்கன்னு ஆல்ரெடி விஜய் சொல்லி இருந்தாலும் அதை மீறி மக்களாவே சொந்த ரிஸ்க்ல வந்திருக்காங்க. இந்த பாயிண்ட் விசாரணை குழு ஏத்துக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க விஜய் ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள்.